வணக்கங்க. டிகேஎம் ஆர்கானிக் ஃபார்மிங் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிறுகீரை விதைப்பு முறை, அந்த இப்போ சிறுகீரை எப்படிலாம் வந்து நம்ம விதைக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்ணை வந்துட்டு இந்த மாதிரி சமன்படுத்திக்கணும். 2 தடவை 3 தடவை ஓட்டி மண் நல்லா காஞ்ச பிறகு நல்லா சமன்படுத்தி வச்சுட்டு, இதில் வந்துட்டு பில்லுலாம் இருக்கும். அந்த பில்லுலாம் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். ஏன்னாக்கா நம்ம விதைச்ச பிறகு விதை சீக்கிரமாக வருதோ இல்லையோ முதல்ல வந்துட்டு பில்லு தான் வந்துடும். அதனால் வந்துட்டு இந்த பில்லுலாம் முதல்ல வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம இடம் வந்துட்டு நல்லா க்ளீனாக நீட்டாக நம்ம வந்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இது பாத்தி அமைக்கணும். பாத்திலாம் அமைச்சிட்டு எப்படி விதைக்கிறதுன்றதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி பில்லுலாம் வந்துட்டு இந்த மாதிரி பில்லு எடுக்கிறதுக்குன்னே ஒரு கருவி நம்மளே ரெடி பண்ணுது. இந்த மாதிரி ரெடி பண்ணி சீக்கிரமாக ஒரே ஆள் மேன் பவரில் வச்சு பண்ணணுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா இது எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ½ டே ஆகிடும். இதெல்லாம்னாக்கா ஒரு 1/4 மணி நேரம் சரன்னு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வேலைக்கு நம்ம போயிடலாம். இல்லை அப்படின்னாக்கா ஒரு ½ டே ஒரு மேன் பவர் போட்டு இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்தால் தான் வரும். ஒரு ஆளை போட்டு இதெல்லாம் வந்துட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இது நீட்டாக வந்துட்டு பில்லெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே பில்லெல்லாம் வந்துட்டு எடுத்து நீட்டாக வந்துட்டு ஒன்றா சேர்த்துடணும். பார்த்தீங்கன்னாக்கா இது பார் போட்டதுனால ஒரு 5 அடி போட்டு அங்கேருந்து எடுத்தால் கூட க்ளீனாக எடுத்து ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு மண்வெட்டியில் வந்துட்டு பார் போடணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் லைன் வராது, கொஞ்சம் கிராஸாக போகும். அப்படி இல்லைனாக்கா போட்டுன்னு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். அதுக்குன்னே அது வந்துட்டு கொஞ்சம் மண் வந்துட்டு மண்வெட்டியில் அமைக்கிற மாதிரி இதுலேருந்தே நம்ம போட்டுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுது. இதில் போட்டிங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இதில் 1 நிமிஷத்தில் போட்டு போயிடலாம். பாருங்கள், இதில் காமிக்குது கிட்ட. இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார் வந்துட்டு அணைச்சிக்கினே போகும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும். போட்டுட்டு லைட்டாக இது மேலே வந்துட்டு மண் அணைச்சிட்டாக்கா நம்மளுக்கு கரை ரெடி ஆகிடும். இந்த கரை காமி இந்த மாதிரி வந்துட்டு கரை வந்துட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு வேலை முடியும். நம்ம கீரை விதைக்கிறதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் மட்டும் விற்கிற மாதிரி நாங்கள் விதைக்கிறோம். ஜாஸ்தி போடுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு பாத்திலாம் அமைச்சு கீரை விதைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கீரை எப்படி வந்துட்டு மண்ணில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் விதைக்கணும். கீரை விதை பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்துட்டு கையில் வந்துட்டு எடுத்து போடக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் அதில் கொஞ்சம் மணல் கலந்துட்டு
நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு எப்படி விதைக்கிறோன்றதை இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டு காமிக்கிறோம், பார்க்கலாம் வாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சிறுகீரை விதை, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு கருப்பு வைரம் மாதிரி, எப்படி சும்மா அப்படியே கையில் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அவ்வளோ நைஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கெட்டில் இங்கே போடுற மண்ணே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எத்தனை பாத்தி விட்றீங்களோ அது மாதிரி கவுண்டிங் வந்து பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திக்கு நான் போட்டுக்கிற அளவுக்கு 2 பிடி, 1 2 ஒரு பாத்திக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 பாத்தி விதைக்க போகிறேன். அதுக்கு 4 போட்டாக்கா எனக்கு சரியாக போயிடும். கொஞ்சம் அப்படி போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இந்த ரேஷியோவில் போட்டுட்டு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு நம்ம வந்துட்டு விதைக்கணும் தான் நெக்ஸ்ட்டு. வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்படியே அது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நான் பார்த்தீங்கன்னா எப்படி விதைக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே லைனாக வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது கரெக்டாக வந்துட்டு விழுந்துடும். அது போட்டுட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு போட்டுனே வரணும். நம்ம நடந்தோன்னு வச்சிங்களேன், அந்த காலடியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இதுவில் வந்துட்டு நல்லா விழுந்தது வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு போட்டுனே வரணும். இது ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு எருவெலாம் கொட்டிட்டு அடி உரம்லாம் வந்துட்டு எருவு கொட்டணும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதில் பண்ணினே இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்குது, அதனால் உங்களுக்கு அதை வந்துட்டு சொல்லலை. இந்த மாதிரி வந்துட்டு விதைக்கணும். ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு வரணும். எல்லாம் வேறு மாதிரி ஒரே இடத்துல வந்துட்டு போட்டுறக்கூடாது. முளைக்கும் போது ரொம்ப கிட்ட வரும். 2 பாத்திக்கு நம்ம சிறுகீரை மட்டும் இது வரைக்கும். அடுத்து வந்துட்டு அதுக்கு பருப்பு கீரையை வந்துட்டு போடலாம். பருப்பு கீரையும் வந்துட்டு அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டிங்க வரணும். ஓகே மக்கள், இது வந்துட்டு சிறுகீரை மாதிரியே இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அது வந்துட்டு நைஸாக இருக்கும். இது பார்க்கும்போதே ரஃப்பாக இருக்கும். 2 பாத்திக்கு 4 பிடி விதை போட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு கை எக்ஸ்ட்ரா பருப்புக்கு நாங்கள் விதைக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் தூரம் வர மாதிரி போடணும். ஏன்னா இந்த கீரை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் தடிமனாக வரும். இது இலையெல்லாம் அது சிறுகீரை வந்துட்டு இலை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். இது வந்துட்டு ரொம்ப தடிமனாக வரும் இந்த இலை. இது பேர் பருப்பு கீரைன்னு சொல்கிறாங்க, அந்த சைடு கோழிக்கீரைன்னு சொல்கிறாங்க. 2 கீரை ஒரு பேர். இந்த மாதிரி வந்துட்டு அது விதை வந்துட்டு உள்ளே போகிறோம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணணும். அப்படி பண்ணலனாக்கா விதை வந்துட்டு மேலே இருந்துச்சுனாக்கா முளைக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஈவனாக இது வந்து பில்லு பீராயத்துக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி விதைச்சாக்கா மண்ணில் போட்டு இந்த மாதிரி பண்ணாக்கா ஈவனாக வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். விதையும் வந்துட்டு உள்ளே போகும். விதை நல்லா உள்ளே போனால் தான், உள்ளனாக்கா ரொம்ப உள்ளே இல்லை, மீடியமாக இது கரெக்டாக வந்துட்டு அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலேயும் போகாது. இந்த மாதிரி விதையெல்லாம் உள்ளே போயிடுச்சுனாக்கா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தண்ணி தான் வந்துட்டு பாய வைக்கணும். தண்ணி பாய வைக்கிறதுக்கு இப்போ முடியாது, ஏன்னாக்கா ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இது வீடியோக்கோசரம் இதை நம்ம பண்ணின்னுக்கிறோம். அதனால் நம்மளுக்கு டைம் பத்தலை. இது வந்துட்டு சீக்கிரமாக இதை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு ஈவினிங்கு நிலாவே வந்துச்சு.
அதனால் இந்த வீடியோத்தோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. டிகேஎம் ஆர்கானிக் ஃபார்மிங் கிரியேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.